வணக்கம் திரு நரேஷ் அவர்களே. வணக்கம் சார். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். 1956 அவர் இறந்தார். ஆண்டுகள் உண்டோடிட்ட. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் சொன்னதாக சொல்கிறாங்க, அதாவது இந்த பாலைவனத்தில் இந்த தேரை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்துட்டேன், இது பின்னாடி போக அனுமதிக்காதீங்க, முன்னாடி இழுத்துட்டு போகிறனா கூட பரவாயில்ல, இந்த இடத்துலையாவது நிற்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அவருடைய உதவியாளர் நானக் சந்திர டூ அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் ஐயா இறந்த பிறகு தான் அந்த செய்தி ஐயா இப்படி ஒரு செய்தியை ரெட்டுக்கிட்ட சொன்னதாகவும், நானக் சந்திர டூ அதை டைப் அடித்து வச்சுருந்தார். அதை ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அதில் கையெழுத்திடலை அப்படின்ற ஒரு தகவலை நான் நேரிலேயே அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன இந்த தகவலை நீங்கள் எதனா ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறது நல்லது இல்லையா அப்படின்னேன். அதுக்கப்புறம் ரெமினிசன்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு 3 தொகுப்பு போட்டார் அவர். இப்போ தான் சமீப காலமாக அவர் 1000 ரூபாய்க்கு போட்டார். இதனால் அவர் 90களில் நான் அவரை சந்தித்தது, நானக் சந்திர டூவை. அப்போது என்ன சொன்னார்னா, ஒரு அம்பேத்கரிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபனிஷன் டூ சார் எனக்கு சொன்னார், நானக் சந்திர டூ. அம்பேத்கரிஸ்ட்னா யார், அம்பேத்கரியவாதிகள்னால் யார் அப்படின்னு. என்னென்னா, அம்பேத்கர் போல் படிப்பது, அவரை போல் உயர்ந்த இடத்துக்கு போகிறது, அவரை போல் மக்கள் பணி செய்கிறது. இது 3 ஸ்டேஜ். அவரை போல் கல்வியிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் மேதமை. 2வது உயர்ந்த இடத்துக்கு போகணும். 3வது மக்கள் பணி செய்யணும் அப்படின்னார். இது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே அவர் எழுதின முதல் தொகுதி அதில் எமினன்ட் இண்டிவிஜுவல், தனிப்பட்ட முறையில் மிகச்சிறந்த ஆளுமை, தனி மனித ஆளுமை. இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா, புத்தர் தனி மனித ஆளுமைக்கு பெயர் பெற்றவர். ஒரு புத்தரை இயக்கமாக பார்ப்பதை விட தனி மனிதராக தான் பார்க்குறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை விட தனி மனித ஆளுமை. இப்போ ஒரு தனி மனித ஆளுமையை புரட்சியாளர் அம்பேத்கர் பயன்படுத்தக்கூடிய சொல் எமினன்ட் இண்டிவிஜுவல். நிறைய பேரை சொல்லலாம். நான் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆகலாம், மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக மாறலாம், ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியர், இசை மேதை. இப்போ அலெக்சாண்டர் கூட மிகச்சிறந்த தனி மனித ஆளுமை, தனி மனித ஆளுமை, எமினன்ட் இண்டிவிஜுவல் அப்படின்றது. அந்த எமினன்ட் இண்டிவிஜுவல் தன்னை சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனை கிரேட் மேன் அப்படின்றார். ஹூ இஸ் கிரேட் மேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பேத்கர் கிரேட் மேனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் சொல்கிறார். என்னென்னா, அவன் தனி மனித ஆளுமையாக இருக்கணும் அப்படின்றார். அவனால தான் ஒரு இயக்கத்தையோ குடும்பத்தையோ ஒரு சமூகத்தையோ ஒரு தத்துவத்தையோ வழி நடத்திட்டு போகும். அந்த தனி மனித ஆளுமை இல்லாத போது அந்த இயக்கமோ தத்துவமோ ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்படாது அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறதா நானக் சந்திர டூ சொல்லியிருக்கிறாரு. ஈவன் முதல் தொகுதியில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறவங்க இந்த அளவுகோலுக்குள்ளே பொருந்தி வருகிறார்களா? அப்படி பொருந்தி வருவதற்கு அவங்க என்னென்னலாம் செய்யணும், இதுதான் கேள்வி. அதாவது அனைவராலும் அம்பேத்கரிஸ்ட் ஆக முடியுமான்றது தான் கேள்வி கேட்குறீங்க. இப்போ யாருமே அம்பேத்கரிஸ்டே இல்லைங்களா? அனைவராலும் அம்பேத்கரிஸ்ட் ஆக முடியுமான்றது கேள்வி தான் இது. இந்த கேள்விக்கு ஒரே பதில் அவரை சப்போர்ட் பண்ணுறோம், சப்போர்ட்டர்ஸ், ஆனால் அம்பேத்கரிஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை தான் சொல்ல முடியும். தனி மனித ஆளுமை அனைவரும் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கும் இருக்காது. 1 கோடி பேரில் ஒரு 10 பேர், மினிமம் ஒரு 100 பேர் இருக்கலாம். அதனால் அனைவரும் அம்பேத்கரிஸ்ட் ஆக முடியுமான்ற கேள்வி முடியாதுன்றது தான் ஒரே இது. ஆனால் அம்பேத்கரிஸ்டோட கொள்கையை ஏற்று நடந்துக்கிறோம், அந்த வழியில் அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அந்த வழியில் நடக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பதில் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த கேள்வி நான் இப்படி கேட்குறேன். இப்போ உங்கள் தாத்தா 100 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறாருன்னா நீங்கள் அது உங்களுக்கு சொந்தம். அது அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் நம்மளுடைய முன்னோடி அப்படின்னும் போதும் அவருடைய படிப்பும் உங்களுக்கு சொந்தம் தானே. அப்போ அதையே நீங்கள் கை கொள்ளாமல் இன்றைய இளைஞர்கள் எப்படி தாத்தா சொத்து தனக்கு வேணும், தாத்தா சம்பாரிச்சு வச்ச வீடு வேணும், தாத்தா சம்பாரிச்சு வச்ச புகழ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இசை மேதை இளையராஜாவுடைய மகன் நானும் இளையராஜாவை போல வருவேன் அப்படின்னு அவர் பெரிய இசை மேதையாக வந்தார். ஏதோ ஒரு துறையில் தேவாவுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு துறையில் வராங்க. கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. செஸ் விளையாடுறவங்கலாம் தன்னுடைய பிள்ளைகளை செஸ்ஸில் பெரிய அளவு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் திரைத்துறை கூட சினிமா நடிகர்கள், ஆனால் பெரிய அளவில் அது சாதிக்கப்படலை. திரைத்துறையில் கூட பெரிய நடிகர்கள்லாம்
வந்து தன் பிள்ளைகளை பிள்ளைகளை வந்து ஒன்று நடிப்பு கொண்டு வரணும் அல்லது எதனா ஒரு துறையில் ஆளுமையாக கொண்டு வந்துடுறாங்க. இப்போ புரட்சியாளருடைய பிள்ளைகள் நாம் அவரை போல் ஆளுமைகளாக நாம் வருவதற்கு ஒரு இந்த சேரி மக்கள் என்ன முயற்சி எடுக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது, அதற்கு என்ன மாதிரி உதவிகள்லாம் தேவைப்படுது? அதாவது ஒரு ஐயாவோட கோட்பாடை நம்ம பின்பற்றுறோம்னா வந்து அவர் சொன்ன மாரியே வந்து கற்பிக்கல் தான் வந்து விஷயமா நம்ம பார்க்குறோம். எஜுகேட் பண்ணுறது தான் ஐயாவோட ஃபஸ்ட்டு படியான்றது. அதுக்கப்புறம் அவர் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரேன்னு கூட நீங்கள் சொல்லி ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணணும் மக்களை. அது எஜுகேஷன்றது வந்து தனித்தனி இப்போ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அந்தமாரி ஒரு அறிவியல் துறையில் சாதிச்சிட பிறகு அவங்க சமூகத்தை பார்க்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நிறைய ஐயாவோட நிறைய பாலிசியோ நம்மளுக்கான ஸ்காலர்ஷிப்போ நிறைய இருக்குது. அதில் கை வைக்கக்கூடாதுன்றதுக்காக அரசியலை கையில் எடுத்து முன்னெடுத்துகிறோம். ஒரு பக்கம் எஜுகேட் பண்ணுறோம். அரசியலில் இருந்து இருக்கிற ஏழை மாணவர்களை வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களை மேலே கொண்டு வரதுக்கு அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் தரோம். இதை விட முன்னாடி என்ன செய்கிறோம் அப்படின்னா, இருக்கிற ரிசர்வேஷன்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் பறித்து கொள்ளாமல் அதை பாதுகாக்கிற வழியும் அரசியல் தேவைப்படுது. இன்னும் முன்னாடி நான் யோசிக்கணும்னா, இங்கே ஒரு ஆக்ட் நடக்குது, ஒரு பிசிஆர் ஆக்ட் நடக்குதுன்னா பிசிஆர் ரத்து செய்கிறன்ற ஒரு சட்டமும் வந்து மக்களிடையே போய் நிறைய அரசியல் சட்டம் புரியாதவங்கலாம் பேசின்னு இருக்காங்க. சட்டத்தை பாதுகாக்கிற வேலையும் அரசியல் கட்சி தலைவர்கள் செஞ்சுன்னு இருக்காங்க. இதை மீறி ஐயாவோட கொள்கையை பின்பற்றாமல் எந்த அரசியலும் நிகழப்போவதும் இல்லை. இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அவர் முன்னிறுத்தி பார்க்குறது தலித் தலைவரில் யார் பார்க்குறோன்னா ஐயாவை தான் முன்னாடி வச்சு எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஐயாவை தவிர்த்துட்டோ இல்லை தலித்துகளை தவிர்த்துட்டோ இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாதுன்றது உண்மை. அதை வச்சு நாங்கள் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு சில தலித் இயக்கங்களும் கருத்தியல் ரீதியாக எல்லாரையும் சமன் பார்க்குற தலித் இயக்கங்களும் நாங்கள் இதை கடைபிடிச்சுன்னு இருக்கோம். ஐயாவோட அந்த தேரை நீங்கள் சொன்னது வந்து ஐயா வந்து மென்ஷன் பண்ணல எங்கேயும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை அவர் சொன்னதா அவருடைய உதவியாளர் ரெட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட ஓன் தாட்டா கூட இருக்கலாம், இல்லை ஐயாவே சொல்லியிருந்திருக்கலாம். அவர் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள இறந்துட்டாருன்னாரு. ஓன் தாட்டா இருக்கலாம், இல்லை எப்படியா இருந்தாலும் அது ஒரு நல்ல கருத்து தான். நாங்கள் அந்த தேரை வந்து முன்னாடி தான் ஈத்துன்னு போயிட்டுருக்கோம். இப்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக அரசியல் துறையில் விடுதலை சிறுத்தை வந்து பெரும் வளர்ச்சி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சினிமா துறையில் தலித்திய வாழ்வியலை சிந்திக்கிற விதமாக எஜுகேட் பண்ணுற விதமாக நிறைய படங்களும் கருத்துக்களும் முன் வச்சுன்னு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு அளவில் பார்த்தோன்னா இந்தியாவை ஒப்பிடும்போது ஐயாவோட கருத்துக்களை வந்து மேலோங்கி தான் இருக்குது. இந்தியா அளவில் எப்படி இருக்குன்னு தெரியல. தலித்துகளை வந்து பாதுகாக்கிற ஒரு கட்சி கூட தான் கூட்டணி, அதுதான் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு பெரிய பின்பம் வந்து நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். இதுவே எங்களோட வெற்றி தான். மிகச்சிறந்த கருத்து, மிகச்சிறந்த, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உங்கள் கருத்தில். நான் ஆச்சரியப்பட்டேன் நான். சரிங்க ஐயா, இப்போ அடுத்த கேள்வி. இப்போ தலித் ஆளுமை அப்படின்றத வந்து சேரி ஆளுமைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இளையராஜாவை நம்மளால ஏன், இசைஞானியை நம்மளால ஏன் ஒரு சேரி ஆளுமைன்னு பார்த்துட்டு அவருடைய ஃபீல்டில் அவர் பெரிய ஆள் ஆனார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஏன் அவரை வந்து கை கொள்ளக்கூடாது? அதை தவிர்த்துட்டு அவர் சமூகத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற விமர்சனம் அவர் மீது வைப்பது சரிதானா? யார் வைக்கிறா? இல்லை, இது மாதிரி சில அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல் தனியாக தன்னைத்தானே குறை சொல்லிட்டு எல்லாரையும் குறை சொல்கிற ஒரு அரசியல் விமர்சகர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. இதுவரையும் விடுதலை சிறுத்தைகளோ இல்லை தலைவரோட 2ஆம் கட்ட தலைவர்களோ யாரும் இளையராஜா பற்றி ஒரு விமர்சனம் கூட வச்சதில்லை. ஏன்னா இளையராஜாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்ததே தலைவர் தான். ஓகேங்களா? அப்படி வந்து அவங்க சொல்லிட்டு எங்கள் மேலே பழிய போடுற வேலையை தான் நிறைய இந்த அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு போர்வையில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா, இளையராஜாவோ இப்போ ஒரு பாப்பா வந்து இதுல கபடி போட்டியில் நல்லா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோ யார் ஒரு பெரிய ஆளுமையும் இருந்தால் ஃபஸ்ட்டு கை கொடுத்து என்கரேஜ் பண்ணுறது விடுதலை சிறுத்தைகளாக இருக்குது. அருமை அருமை. ஏன்னா யார் வளர்ந்தாலும் சரி, எங்கள் கட்சியில் இருந்து தான் வளரணுன்றதில்ல, எங்கள் கட்சியை பொது கட்சியாக மாற்றின்னு இருக்கோம் நாங்கள். ஸோ யார் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா,
அந்த தம்பி கொடுத்ததை ஏன் இந்த 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 பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, தேவை இருக்கிறத முன்னிறுத்தி பேசிகிட்டு இருக்கோம். அதை வந்து அரசியல் ரீதியாக பார்க்குறவங்க, ஜாதி ரீதியாக பார்க்குறவங்க பார்த்துன்னு போட்டோம். ஆனால் எங்களோட தேவை இருக்குது, அந்த பொண்ணுக்கு தேவை இருக்குது, அவருக்கு அந்த தம்பிக்கு தேவை இல்லையோ இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு ரொம்ப அடிப்பட்ட நிலையிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேருந்து நம்ம உதவி செய்யறது வந்து கடமை. அதுதான் தார்மீக சிந்தனையும் கூட. அதனால தான் இந்த இயக்கம் வந்து ஜாதி அரசியலை பேசாத, மத அரசியலை பேசாத, பாகுபாடு இல்லாமல் அரசியல் செய்கிற கட்சியோட கூட்டணி வச்சுருக்கோம். அதுக்காக ஒன்று தான் வச்சுருக்கோம், வேறு எந்த ஒரு சிந்தனையோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஆட்சி கூட கூட்டணி நாங்கள் வைக்க கிடையாது. இதை ஒட்டி ஒரு கேள்விங்க. இப்போ வந்து பெண்கள் விளையாடுறதுக்கு அந்த காலத்தில் நான் சிறு பையனாக இருக்கும்போது பார்ப்பேன், ஒரு கட்டமாக போட்டு வச்சுட்டு ஒரு கட்டமாக கண்ணை மூடிக்கிட்டு நொண்டிக்கிட்டு ஒரு கழுத்துக்கு போட்டு ரைட்டா 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 அப்படின்னு கேட்டுகிட்டே ஆடுவாங்க. அந்த கோடை மிதிச்சிட்டா, அந்த கட்டத்துக்குள்ளே தான் அவங்க குதிக்கணும். கோடை மிதிச்சிட்டா அல்லது கோடை தாண்டிட்டா அவங்க அவுட்டு. அது கூட கண்ணை மூடிக்கிட்டு நொண்டிக்கிட்டு ரைட்டா ரைட்டான்னு கேட்குறாங்க. இப்போ சிறு வயதுலேருந்தே பெண்கள் வந்து ஒரு தன்னுடைய திறமைகள் இருந்தாலும் நொண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கட்டத்துக்குள்ளேயே இயங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும். ஆண்களுக்கு வந்து கபடிலாம் அப்படின்னா ஒரு ஏற்குந்தம்லாம் தாண்டி போய் அடிக்கணும். அவன் ஒருவேளை அந்த கோட்டை தாண்டலை அப்படின்னா அவன் தோத்துட்டான். இப்போ சிறு வயதிலேயே ஆண்களுக்கு வந்து இந்த கபடி போன்ற விளையாட்டுகள் விளையாடும்போதே நம்ம வந்து எல்லாத்தையும் மீறணும், நம்ம எதுக்கும் கட்டுப்படக்கூடாது. அவனுக்கு அது போகும்போதே சத்தம் வேற போட்டு போவான், கபடி 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 கபடின்னு சத்தம் போட்டு போவான். அப்போ நல்ல ஒரு குரல் ஓங்கி கொடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக போய்கிட்டு அந்த கோட்டெல்லாம் தாண்டி எல்லாரையுமே வந்து தொட்டுட்டு அவுட் பண்ணிட்டு வர்றது தான் அவனுடைய வெற்றின்னும். பெண்கள் வந்து அடங்கி போய்கிட்டு நொண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மற்றவங்ககிட்ட இன்னொருத்தக்கிட்ட சரியா சரியா அப்படின்னு கேட்டுட்டு போகிற மாதிரி விளையாட்டுகள் வந்து சிறு வயதிலிருந்தே இது திட்டமிட்டே வந்து ஆண்களுக்கு பெண்கள் உருவாக்கியிருந்த இந்த காலத்தில் அந்த கண்ணகி நகர் சேர்ந்த அந்த 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 மாணவி வந்து அந்த மாணவர்னே சொல்லலாம், இது பெண்பாலில் சொல்ல விரும்பலை. அந்த அம்மா வந்து அவங்க வந்து கபடியில் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சதை வந்து அவங்க கபடியை சூஸ் பண்ணதையே நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்குறேன். இப்போ இதை ஒட்டி இந்த சமூகம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பெண்களும் கபடி விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனதுக்குள்ளேயே அந்த விளையாட்டையும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையும் ஒரு உந்து சக்தியும் ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பெண்களை முன்னிறுத்தி சமூக நீதி பேசுகிற இயக்கங்களில் வந்து அவங்களோட வாய்க்கருத்துக்கள் என்னவாக இருக்குன்னா, வாய் வேலையாக சொல்கிறது மட்டும்தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகளோ எல்லாமே எப்படி நாங்கள் உணர்வுபூர்வமாக வந்து பெண்களை பார்க்குறோம். எங்கள் தலைவர் வந்து வருடத்துக்கு ஒரு வாட்டி வந்து பெண்கள் வந்து அரசியலில் ஈடுபட்ட வந்து கூச்சப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுமாரி அரசியல் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து மேலோங்கி வந்து விளையாட முன் வரணும். எந்த விதத்துலேயும் அவங்கள வந்து ஒரு பெண்பாலாக அப்படி வந்து ஒதுக்கக்கூடாதுன்றதுல வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சி தெளிவாக இருக்குது, எங்கள் கருத்துக்கள் தெளிவாக இருக்குது. இதை வந்து மக்களிடையே நாங்கள் சொல்கிறோம். கிராமப்புறங்களில் வர எந்த ஒரு பெண்ணும் வந்து ஒரு கபடியோ கிரிக்கெட்டோ கொக்கோவோ வாலிபாலோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து முன்னிறுத்தி வராங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறது எங்களுக்கு நாங்கள் வாய் வழியில் சொல்ல, அதை நாங்கள் வந்து நேராக போயிட்டு ஒவ்வொரு அம்பேத்கர் பிறந்தநாளுக்கும் ஒன்று நீங்கள் சிந்திக்கணும். ஒவ்வொரு அம்பேத்கர் பிறந்தநாளைக்கும் எல்லா சேரி மக்களும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது வந்து கபடி விளையாட்டு தான். சூப்பர். இல்லைனா வாலிபாலில் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இந்த 2 கேம்ஸ் தான் வந்து சேரி மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட ஒரு படம் வந்தது, ஒரு படத்தில் கூட கபடி தான் முன்னெடுத்து மாறி சொல்வது பண்ணியிருந்தாரு. ஏன்னா அது வந்து ஒரு செகண்ட் கூட எனர்ஜிட்டிக்காக இல்லைன்னா அந்த விளையாட்டுலேருந்து தோற்றுருவோம். கபடியும் ஃபுட்பாலும் நீங்கள் வந்து உட்கார விளையாட்டே இல்லை. அப்போனன்ட்டு டீமும் விளையாடும் போது நம்ம ஆக்டிவாக இருக்கணும், நம்ம விளையாடும் போது அப்போனன்ட் டீமும். அதுமாரி ஒவ்வொரு செகண்டும் வந்து அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிற கேம் வந்து 2 கேம் ஃபுட்பாலும் வாலிபாலும். தலித் இளைஞர்களும் தலித் பெண்களும் அதை ஏன் தேர்வு செய்கிறாங்கன்னா, உடல் பலம் அவங்களுக்கு நிறைய இருக்குன்றதுனாலையோ இல்லை அவங்க முன்னோர்கள் வந்து அதை தேர்வு செஞ்சு, ஆனால் ஐயா கூட ஒரு ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிச்சி பார்த்துருக்காருலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுமாரி கிரிக்கெட் எங்களோட விளையாட்டே இல்லை. நான் ஒன்று ஓப்பனாக சொன்னால் இது நிறைய கருத்து கூட வரலாம். கிரிக்கெட்டை வந்து தலித் இளைஞர்களோட விளையாட்டு இல்லை அப்படின்றது அது தலித் இளைஞர்கள் தான் தெரியும். கபடியும் ஃபுட்பாலும் மட்டும்தான் அவங்க விளையாடுறாங்க. நீங்கள் வேணால் ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போயிட்டு இது கூட எடுத்துவாங்க, சென்சஸ் கூட எடுத்து வந்து பாருங்கள். எப்போதுலேருந்து கிரிக்கெட் வந்து கிராமப்புறங்களில் விளையாடுறாங்க, கபடி எப்போதுலேருந்து விளையாடுறாங்க, ஃபுட்பால் எப்போதுலேருந்து விளையாடுறாங்க. ஃபுட்பால்ன்றது வெரி டஃப் கேம். அது வந்து நீங்கள் விளையாடவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு டீமை தயார் பண்ணாலும் அந்த டீமை வந்து உங்களால் ஒரு
ஒரு மாவட்ட ரீதியான கூட ஜெயிக்க வைக்க முடியாது. ஆனால் என்னமே தெரியாது, ஒரு பாலை வச்சுன்னு 2 குச்சை கட்டிட்டு எங்கள் இளைஞர்கள் வந்து ஒரு செகண்ட் இல்லாமல் ஓடுறான் ஃபுட்பாலில் வந்து. நீங்கள் இப்போ ராயபுரத்தில் கூட ஒரு தம்பி, சின்ன தம்பி வந்து ஃபுட்பாலில் ரொம்ப லெவலில் பெரிய லெவலுக்கு போனார். ஆனால் அவர் என்கரேஜே பண்ணல. அதுமாரி எங்களோட விளையாட்டுன்றதே வீட்டுக்குள்ளே வச்சு விளையாடுறதோ இல்லை ஒரு கட்டத்துக்குள்ளே வச்சு விளையாடுறதோ கிடையாது. எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டு விளையாட்டு. அது நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஆகணும், இந்த அரசாங்கமும் இந்த இந்திய கவர்மெண்ட்டும். ஸோ இப்போ எஜுகேட்டுன்றதை வந்து அது வந்து உடற்கல்வியும் தொழிற்கல்வியும் விளையாட்டு கல்வியும் பாடப்புத்தக கல்வியும் எல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்றீங்க. சேர்ந்து அதில் எந்த துறையில் அவங்க வந்தாலும் அதை நம்ம வந்து அங்கீகரிச்சே ஆகணும், அங்கீகரிக்கணும், அவங்களை தூக்கி பிடிக்கணும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து அதை வந்து ரொம்ப திறம்பட அதை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்றது மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ஐயா நினைவு நாளில் இந்த கருத்தை நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நரேஷ் அவர்களே. நன்றி.